بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனின் வற்றா பெருங்கருணை நமது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள், சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அதன் தூய அடிப்படையில் பின்பற்றிக் கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் தூதராக பணியாற்றினார்கள். அவர்கள் அனுப்பப்பட்டதின் நோக்கம் என்னவென்றால், சமூகத்திலே நிலவிய இணை வைப்பு கொள்கையை அகற்றுவதுதான் அவர்கள் அனுப்பப்பட்டதின் நோக்கம். தௌஹீத் கொள்கையை மக்களிடத்தில் நிலைநாட்டிச் செல்வதுதான் அவர்கள் அனுப்பப்பட்டதின் நோக்கம். ஆனால் அவர்கள் எந்த தௌஹீத் கொள்கையை நிலைநாட்டி சென்றார்களோ, எந்த இணை வைப்பு கொள்கையை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி சென்றார்களோ, அந்த இணை வைப்பு கொள்கையை நிலைநாட்டுவதற்காக, தௌஹீது கொள்கையை அளிப்பதற்காக ஹலீல் அவுன் என்ற பெயரில் ஒருவர் தன்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய குடும்பத்தில் பிறந்தவன் நான் என்று சொல்லிக்கொண்டு கிளம்பி இருக்கிறார். அவருக்கு ஆதரவாக அறிஞர்கள் என்ற பெயரில் சில அறிவியலிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த ஹலீல் அவுன் என்பவரை அல்லாஹ்வுக்கு நிகராக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நிகராக வரம்பு கடந்து புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய சில வாசகங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். இலங்கை இன்றைக்கு உயிருடன் இருக்கிறது என்றால் அது எங்களுடைய ஷேக் நாயகம் ஹலீல் அவுனுடைய கருணை பார்வையினால் தான் உயிருடன் இருந்து கொண்டிருக்கிறது என்று பேசுகிறார்கள். ஷேக் நாயகம் சொல்றீங்களே, அவர் யாரு? அவர் மனுஷனா அல்லாவா? அவருடைய கருணை பார்வையினால ஒரு ஊர் உயிரோட இருக்குன்னு சொல்றீங்களே, இது அல்லாஹ்வுடைய தன்மையா மனிதனுடைய தன்மையா? அல்லாஹ்வுடைய தன்மையை யாருக்கு இருக்குன்னு சொல்றீங்க? ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். இலங்கையை பார்க்கிறோம், அங்க குண்டுமொழி பொழிகிறது, சண்டைகள் நடக்கிறது, சண்டை நாறிக் கொண்டிருக்கிறது. நடக்கக்கூடிய அந்த சண்டையை நிறுத்துவதற்கு வக்கி இல்லை. இலங்கை இன்றைக்கு இவரால் தான் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது என்று சவடால் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கக்கூடியதை பார்க்கிறோம். பிரபஞ்சத்தின் அதிபதி, உலகத்தின் காப்பாளர், இவர் யாரா? ஹலீல் அவுன் உலகத்தின் காப்பாளரா? நம்ம எல்லாம் தொழுகையில ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ரப்புல் ஆலமீன்னா என்னது? அகிலத்தின் அதிபதி, அகிலத்தை பரிபாலித்துக் கொண்டிருப்பவன், பாதுகாப்பவன் அப்படின்னு அர்த்தம். இது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய தன்மை தானே. ஆனா இந்த தன்மையை இவர்களுடைய சகாக்கள் யாருக்கு கொடுக்கிறாங்க? இந்த ஹலீல் அவுன் என்பவருக்கு கொடுக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா அவர் ஏழையாக மாட்டாராம். அதுவே தப்பான கொள்கை. அவங்களுடைய எண்ணத்தை பாருங்க. அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த ஒரு மனிதரை ஒப்பிடுகிறார்கள். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா ஏழையாக மாட்டாராம். அது மாதிரி ஒருவர் ஷேக் நாயகம் ஹலீல் அவுனுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தா அவரும் ஏழையாக மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய வீட்டை யாருடைய வீட்டுக்கு ஒப்பிடுறாங்க? அல்லாஹ்வுடைய வீடு ஹரம் ஷரீஃப், அங்க போயிட்டு வந்தா ஏழையாக மாட்டாங்க. அது மாதிரி அல்லாஹ்வுடைய வீடு மாதிரி இவருடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போனா அங்க யார் இருப்பா? அல்லாஹ் இருப்பான். இவருடைய வீட்டுக்கு போனா இவர் இருப்பாரு. அப்ப அல்லாஹ்வுக்கு நிகரானவர். அல்லாஹ் ஹரம் ஷரீஃபுக்கு போனா என்ன மதிப்பும் மரியாதையும், எவ்வளவு புகழ் கிடைக்குமோ, எவ்வளவு அந்தஸ்து கிடைக்குமோ, அந்த அந்தஸ்து இவருடைய வீட்டுக்கு போனா கிடைக்கும். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நிகராக ஒப்பிடுகிறார்கள். இது தகுமா? இது சரியா? அல்லாஹ்வுக்கு நிகரா இவரை ஒப்பிடலாமா? அல்லாஹ்வுடைய படைப்பில் தான் நாம் கோளாறு கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் படைத்த பொருளில் தான் நாம் குறை சொல்லக்கூடாது, தவறு. ஆனால் நானாக ஒரு பொருளை உருவாக்குகிறேன், நான் உருவாக்கிய பொருளில் குறை இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க? ஒரு முரீது ஷேக் நாயகம் வீட்டுக்கு போறாராம். ஷேக் நாயகம்னா இவர் ஹலீல் அவுன். இவருடைய வீட்டுக்கு போறார். அவருடைய வீட்டு சுவர் கோணலா இருக்கான்.
அவங்க சொல்றத பாருங்க. வீட்டு சவர் கோணலா இருக்கா, இவர் பாக்குறாரு முறியுது, வீட்டு சவர் கோணலா இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்லக்கூடாதா? ஷேக் நாயத்துடைய வீடு கோணலா இருக்குன்னு சொல்லக்கூடாதான். சொன்னா அவர் காபிர் ஆயிருவாராம், ஈமான் இல்லாம போயிருமா. இது என்ன நம்பிக்கை? அல்லாஹ் அவரு அல்லாஹ் படைச்ச பொருளை தான் நம்ம குறை சொல்லக்கூடாது. இவரா கட்டியிருக்காரு. மனிதர்கள் உருவாக்கிய வீடு, கொத்தனார் கட்டின வீடு, அந்த வீடு கோணலா இருக்குன்னு சொன்னா காபிரா போயிருவானா? இவர் என்ன அல்லாவா இவரு? இந்த மாதிரி அல்லாவுக்கு நிகராக இவரை ஒப்பிடுகிறார்கள், ரசூலுல்லாவுக்கு நிகராக ஒப்பிடுகிறார்கள். எப்படி? உயிரையும் விட மேலாக மதிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார்னா அவர் யாரு? நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். ரசூலுல்லாவை தவிர வேறு யாரையும் நாம் நம்முடைய உயிரையும் விட மேலாக மதிக்க முடியாது, மதிக்க கூடாது. இது அவர்களுக்கு மாத்திரம் உரிய சிறப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். உங்களில் எவரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது எதுவரைக்கும் அவர் என்னை அவருடைய பெற்றோரை விட, உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் விட, அவருடைய உயிரையும் விட என்னை நேசிக்காதவரை ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, உயிரை விட யாரை நேசிக்கணும்? இந்த பிராடுகளையா, இந்த அயோக்கியர்களையா, இந்த கள்ளர்களையா? கிடையாது. மதிப்பிற்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா அதுக்கு நிகராக இவரு அந்த அந்தஸ்தில் போட்டி போடுகிறார், ரசூலுல்லாவோட சண்டைக்கு வர்றார். எப்படி? உங்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்போ? உங்களுக்கு உரிய அந்த சிறப்பை நான் பறிப்பேன், உங்களுக்கு நிகரா நானும் வருவேன், என்னை இந்த சமுதாயம் சேர்க்கணும், உங்களுக்கு நிகராக சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வர்றார். ரசூலுல்லாவுக்கு நிகராக தன்னை ஒப்பிட நினைக்கிறார். ஆணவமான பேச்சு. எப்படி ஆணவமான பேச்சு? அவர் சொல்றாரு, இந்த ஷரியத்தை என்னைய விட்டா யாரு பாதுகாப்பா? இவர் தான் இந்த ஷரியத்தை பாதுகாக்கிறாராம். இஸ்லாத்தை இவர் தான் பேன்றாராம். உலகத்துல வேற யாரும் தொழுகலையா? வேற யாரும் நோன்பு வைக்கலையா? வேற யார்கிட்ட இஸ்லாம் இல்லையா? மற்றவங்கள காஃபிர்களா? இவர் மட்டும்தான் முஸ்லிமா? ஆணவமான பேச்சு, அகங்காரமான பேச்சு, இந்த மாதிரி திமிர் பிடித்த வாசகங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு நான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவன் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் வெளியிடுகிறார்கள், மறைஞான பேழை என்று மாதந்தோறும் இருமுறை ஒரு இதழை வெளியிடுகிறார்கள். அதுல அவங்க எழுதுறாங்க பாருங்க, ஒரு கிறுக்கன் கூட இப்படி சொல்ல மாட்டான், அறிவுள்ளவன் கூட சொல்ல மாட்டான். அந்த மாதிரியான கருத்துக்கள். என்ன கருத்துக்கள்? அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்வை பார்த்து சொல்றாங்க, நான் நீயாகி விட்டேன், நீ நானாகி விட்டாய், எனவே நான் வேறு நீ வேறு என்று சொல்லக்கூடாது. நான் உடலாகி விட்டேன், நீ உயிராகி விட்டாய். அல்லாஹ்வாக இவங்க ஆயிட்டாங்களா? இவர்களாக அல்லாஹ் ஆயிட்டானா? இவங்க உடலா? இவங்களுடைய உயிர் இருக்கு, அது யாரா? அது அல்லாஹ்வா? அதனால அல்லாஹ் வேற நாம வேற இப்படி சொல்லக்கூடாதா? என்ன சொல்றாங்க? கலீல் அவன் தான் அல்லாஹ், நாம தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் நாம, இப்படி சொல்லக்கூடிய பாக்குறோம். ஒரு ஆள் இப்படி சொன்னா அவர் யாரு? நான் தான் அல்லாஹ்னு சொன்னா இதற்கு பிறகும் இஸ்லாமிய சமூகம் இவர்கள் நம்பலாமா? இவங்க உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறுமை வெற்றிக்கு உங்களை இழுத்துட்டு போறாங்களா? இவங்க தெளிவாக தெரியுது, நரகத்துக்கு இவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை நரக படுகொலியில் தள்ள பார்க்கிறார்கள். இவர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவரா? இப்படி எல்லாம் பேசின இவர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமா இருப்பாரா? இவரு என்ன ஆதாரம்? ஒரு மார்க்கத்தில் நிலைநாட்ட வர்றீங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துல பிறந்தவன் சொல்றீங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய 33வது தலைமுறையா இவரு கலீல் அவனுங்கிறவரு, என்ன ஆதாரம்? அல்லாஹ் தன்னை கடவுள் சொல்றான்ல, அதுக்கு தக்க சான்றுகளை வைத்திருக்கின்றான், சும்மா சொல்லல. அல்லாஹ் தன்னை கடவுள் சொல்றான், அதற்கு தகுந்த மாதிரி ஆதாரங்களையும் சொல்கின்றான், ஆதாரங்களையும் வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதராக அனுப்பினான். எப்படி அனுப்பினான்?
தூதர் என்பதற்கு தகுந்த சான்றுகளையும் கொடுத்து அனுப்பினான். தகுந்த சான்றோடு வந்தாங்க. நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினர்கள் சொல்றீங்கல்ல, அதுக்கு என்ன ஆதாரம், அதுக்கு என்ன சான்று? எங்கேயாவது ஒரு குர்ஆன் எடுத்து காட்டி, ஏதாவது ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டி பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், கலீல் அவனு சொல்லி 33வது தலைமுறை வரும், அவரெல்லாம் நீங்க கடைபிடிக்கணும், அவரை நீங்க அல்லாஹ்வை ஏத்துக்கணும், அவர் அல்லாஹ்வுக்கு நிகரானவர் இப்படின்னு ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டுங்க, ஒரு ஹதீஸை காட்டுங்க. அப்படி ஏதாவது காட்ட முடியுமா? முடியாது. ஒரு ஆதாரமும் இல்ல, வெறும் யூகம் தான். அவங்க இதெல்லாம் போட்டிருக்காங்க, 2 பேரை தான் போட்டிருக்காங்க. யார? இந்த கலீல் அவனுடைய தந்தை யாசின் மௌலானான்னு சொல்லி அவருடைய படத்தை போட்டிருக்காங்க. யாசின் மௌலானாவுடைய தந்தை அகமது முகமது மௌலானா, பாட்டனார் வரைக்கும் போட்டிருக்காங்க. பாட்டனார் வரைக்கும் எல்லா பேருக்கும் தெரியுமே, ஏன் பாட்டனார் பேர் எனக்கு தெரியுமே. 33வது தலைமுறையா என்ன பண்ணணும்? ரசூல்லா வரைக்கும் என்ன செய்யணும்? அந்த தலைமுறைய 32 தலைமுறையையும் இவங்க சொல்லணும். தலைமுறையை காணா பாட்டனார் வரைக்கும் சொல்லிட்டு நான் ரசூல்லாவுடைய குடும்பத்தை சார்ந்தவன், ரசூல்லாவுடைய பேரங்குழந்தைய நானு. ஃப்ராடா? ஃப்ராடு செய்ய வருகிறார்கள். இப்படி யார் வேண்டுமானாலும் செய்யலாம். புதிதாக நான் ஒரு ஆள் உருவாகி கொண்டு நான் ரசூல்லாவுடைய குடும்பத்தை சார்ந்தவன், நான் 55வது தலைமுறை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ரசூல்லாவுடைய குடும்பத்தை சார்ந்தவன், அதுக்கு என்னப்பா ஆதாரம் கேட்பீங்கல்ல? கேட்கணும். இவர்களுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாது. யூகம். இவர்களாக ஒரு சில பட்டியலை சொல்லுவாங்க, அது யாரு வேண்டாலும் சொல்லலாம். 33 பேரை சொல்லி அகமது முகமது பாதுஷா இந்த மாதிரி பேர்களை சொல்லி இவர் அவருடைய பாட்டனாரு, அவர் அவருடைய பாட்டனாரு, இப்படி ரசூல்லா வரைக்கும் நானா ஒரு சனதை போட்டா அது சரியா? அது முறையா? இப்படி போட்டா ரசூல்லாவுடைய குடும்பத்தினரா ஆயிருவேனா? முடியாது. இந்த மாதிரியான அசுத்தமான கருத்துக்களை இவர்கள் சொல்றாங்க. இவங்க வெறுமனே சொன்னா தமிழக முஸ்லிம்கள், ஏன் இலங்கை முஸ்லிம்கள் கல்லால் அடித்து கொன்று விடுவார்கள். வெறுமனே சொன்னா அதுக்கு என்ன செய்யறாங்க? வெறுமனே சொன்னா தப்பிக்க முடியாது. அதனால குர்ஆன் ஹதீஸ்ங்கிற லேபிள்ல வர பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் நான் என்று சொன்னா யாராவது அடிப்பாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினரா? அதை சொல்லாம சொன்னா அடி உழுகும், கல்லடி உழுகும், கொன்றுவாங்க மக்கள். அல்லாஹ்வுக்கு நிகரா சொல்றான், அப்படி மக்கள் கொந்தளித்து விடுவார்கள். ஆனா அதை மறைக்கிறதுக்காண்டி எப்படி வர்றாங்க? நான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற அடிப்படையில் வர்றாங்க. முதல் இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களா? அதுக்கு சனது இல்ல, தொடர் இல்ல, முழுமையான வம்சாவளியை சொல்ல இயலாது. உண்மையிலே வச்சுக்கிறோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிருவோம். இவர் சரியான அந்த வம்சாவளி எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த தொடர்ல தான் வர்றாரு அப்படின்னு வச்சு கொண்டாலும் இவர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவரா ஆகுவாரா? ஆக மாட்டாரு. ஏன் ஆக மாட்டாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை இவர் கடைபிடித்தால்தான் இவர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக ஆகுவார். ரசூலுல்லாஹ் சொன்ன கொள்கை ஒன்றாக இருக்கிறது, இவர் போதிக்கக்கூடிய கொள்கை இன்னொன்றாக இருக்கிறது என்றால் இவர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவரா? கிடையாது. உறவுகளை வைத்துக் கொண்டு குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்ல இயலாது. எப்படி? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் அழிய போகிறார். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் இறைவா, என்னுடைய மகன் அழிய போகிறானே, என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதாக நீ வாக்களித்தாய், என்னுடைய மகனை நீ பாதுகாக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் சொன்னான், நூஹ் நபி பெத்த மகன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது என்று அல்லாஹ் சொன்னான். ஏன் கிடையாது? உனக்கு பிறந்தவன் சொன்னா உன்னுடைய குடும்பத்தில் வந்தவன் என்றால் நீ சொல்லக்கூடிய கொள்கையை அவன் கடைபிடிக்க வேண்டும். நீ எந்த கொள்கை, எந்த இஸ்லாத்தில் இருக்கிறியோ அந்த இஸ்லாத்தை அவன் கடைபிடிக்கணும். நீ ஏற்றுக்கொண்டிருக்க கொள்கை வேற மாதிரி இருக்கு, அது சத்திய கொள்கையா இருக்கு. இவன் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை அசத்திய கொள்கையா இருக்கு. அப்ப ஓம் பிள்ளையாவே, ஓம் புள்ள கிடையாதுன்னு எல்லாம் சொல்லிட்டான். அந்த மாதிரி நூஹ் நபியுடைய மகனுடைய அந்தஸ்தில் தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த கொள்கை எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் புகாரி இடம்பெறக்கூடிய செய்தி 3445வது செய்தியாக இடம்பெறுகிறது.
லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா, ஈசபுட மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை நசராக்கள் கிறிஸ்தவர்கள் வரம்பு கடந்து புகழ்ந்ததை போல் என்னை வரம்பு கடந்து நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். இன்னமான அப்துல்லா, ஏன் நான் அல்லாஹ் கிடையாது, நான் யாரு, அல்லாஹ்வுடைய அடிமை. ஃபகூலு அப்துல்லாஹி வரசூலுஹு. எனவே நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுன்னு சொல்லுங்க. இத மீறி வரம்பு கடந்து என்ன அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போயிடாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இந்த கூட்டம் என்ன சொல்லுது, வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNPJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இல்ல அல்லாஹ்வுடைய அந்தஸ்து மாதிரி இவருக்கு இருக்கு. அல்லாஹ்ட்ட போனா எப்படி ஏழையாக முடியாதோ அது மாதிரி இவர்கிட்ட போனா ஏழையாக முடியாது. அல்லாஹ் எப்படி பிரபஞ்சத்தின் உலகத்தின் அதிபதியாக பாதுகாவலனாக இருக்கிறானோ அது மாதிரி இவர் இருக்கிறாரு. இப்படி சொல்றாங்களே, இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்களா, இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுதாரர்களா? இன்னும் பாக்குறோம். இந்த ஹலீலவுன்னு சொல்றாரு பாருங்க, இவருடைய காலில் போய் மக்கள் விழுகிறாங்க, அவருடைய காலை கழுவி குடிக்கிறாங்க, அவரை தொட்டா புனிதம் நினைக்கிறாங்க, அவருக்கு சஜ்தா செய்கிறாங்க. சஜ்தானா என்னது, தலையை கீழே கொண்டு போய் அவருடைய காலில் வைக்கிறது. அவர் வரும்போது எந்திரிச்சு நிக்கிறாங்க. இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? நீங்க செய்றீங்களப்பா, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மன் சர்ரஹு அன் யதமஸ்ஸல லஹு ரிஜாலு கியாமன், யார் தனக்கு பிறர் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ ஃபல்யதபவ்வ மகாதஹு மினன் நார், அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும், நரகத்தில் ரிசர்வ் செய்து கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்க. தனக்காக எழுந்து நிற்க வேண்டாம் என்று தடை செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்ல நாங்க ஒரு ஆளு, அவங்களுடைய வம்சாவளியில பிறந்த ஆளு என்று மார்பு தட்டி கொள்ளக்கூடிய இவர்கள் என்ன செய்யணும், தாங்கள் வரும்போது எழ வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். யார் எழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவங்க நரகவாசின்னு சொல்லணும். ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, நரகவாசிகள், அந்த நரகவாசிகளாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு சஜ்தா செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி நேசிச்சாங்களா? தனக்கு பிறர் தன்னுடைய அவர் தலையை தன்னுடைய காலுக்கு கீழால் கொண்டு வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் விரும்பினார்களா? தடை செய்தார்கள். ஒரு நபி தோழர் கைஸ் பின் சாத், அபுதாவுதில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. கைஸ் பின் சாத் என்ற நபி தோழர் ஹியரா நாட்டுக்கு போறாரு. அங்குள்ள மக்கள் அந்த நாட்டு அரசனுக்கு சிரம்பணிகிறார்கள், சஜ்தா செய்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு அந்த நபி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அந்த ஹக்கு அன் நஸ்ஜுத லக, நாங்கள் சிரம்பணிவதற்கு, நாங்கள் சஜ்தா செய்வதற்கு தகுதியானவர் நீங்கள் தான் அதிக தகுதி வாய்ந்தவர், நான் சஜ்தா செய்யட்டா அப்படின்னு கேட்கிறாரு. நபிகள் என்ன சொன்னாங்க, தாராளமா பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, லவ் மரர்த பி கபரி, என்னுடைய கபரை நீ கடந்து செல்கிறாய், குந்து தஸ்ஜுது லஹு, என்னுடைய கபருக்கு நீ சிரம்பணிவாயா, உன் தலையை கபர்ல கொண்டு போய் வைப்பியா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த நபி தோழர் சொல்றாரு, இல்ல கபருக்கெல்லாம் செய்ய மாட்டேன், இவங்க கபருக்கு செய்யக்கூடிய ஆட்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையா,
இவங்க சொல்றாங்க கபருக்கு சஜ்ஜா செய்யணும் சொல்லி. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்னுடைய கபருக்கு நீ சிரம் பணிவாயா கேக்குறாங்க. அப்போ அந்த நபி தோழர் சொல்றாரு, இல்லை கபருக்கு செய்ய மாட்டேன், உங்களுக்கு செய்வேன் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் கபருக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னா எனக்கும் செய்யக்கூடாது, ஃபலா தஃஅலு, எனக்கு சிரம் பணியாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் தடை போடுறாங்க. அடுத்து சொல்றாங்க, லவ் குன்து ஆமுரு அஹதன் ஐ யஸ்ஜுத லி அஹதின், ஒருவருக்கு பிறருக்கு கட்டளை சஜ்ஜா செய்யும்படி நான் யாருக்காவது கட்டளையிடுவதாக இருந்தால் லா அமர்து நிசா ஐ யஸ்ஜுதுன லி அஸ்வாஜிஹின்ன, நான் பெண்களுக்கு கட்டளையிட்டு இருப்பேன் அவருடைய கணவன்மார்களுக்கு சஜ்ஜா செய்யும்படி. அதையே நான் தடுத்த ஆளு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சஜ்ஜா செய்யும்படி நான் சொல்லுவேனா? உலகத்தில் எல்லாம் சிறந்த நபர் நபிகள் நாயகம் சொல்றாங்க, எனக்கு நீங்கள் சஜ்ஜா செய்யக்கூடாது, என் கபருக்கும் செய்யக்கூடாது என்று சொல்றாங்க. இவங்க எம்மாத்திரம் ரசூலுல்லாவுடைய கால் தூசிக்கு சமமாகுவாங்களா? இவங்க ரசூலுல்லாவுக்கு கூடாதுன்னா உலகத்துல யாருக்கும் கூடாது. இவங்க ரசூலுல்லாவோட உயர்ந்தவங்களா? மார்பு தட்டி ரசூலுல்லாவுடைய குடும்பத்துல வந்தவன், நீனா குடும்பத்துல வந்தவன், குடும்பத்துல வந்தவன் ரசூலுல்லாஹ் தடுத்த காரியத்தை தான் செய்வானா? ஹராமான காரியத்தை செய்வானா? குடும்பத்துல வந்தவன். அப்ப என்ன பெரிய குடும்பத்துல வந்தவன்? ரசூலுல்லாவுடைய வாரிசு. நீ வாரிசா? நீ ஹராமான காரியத்தை பண்ணிட்டு ரசூலுல்லாவுடைய வாரிசு, ரசூலுடைய குடும்பத்துல வந்தவன். நீ ரசூலுல்லாவுடைய குடும்பத்துல வந்தவனே கிடையாது. நீ நூஹ் நபியுடைய மகன் மாதிரி. நீ நூஹ் நபிக்கு மகனுக்கு எந்த சம்பந்தம் இல்லையோ உனக்கும் ரசூலுல்லாவுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுடைய மகன் இறக்குறாரு, இப்ராஹிம் இறக்குறாரு. அப்ப சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அப்ப மக்கள்லாம் பேசிக் கொள்கிறார்கள், எப்படி ரசூலுல்லாஹ் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சாதாரண ஏற்படாது, யாராவது ஒரு பெரிய ஆள் மௌத்தா போனாதான், பெரிய ஆள் பிறந்தாதான் இந்த மாதிரி கிரகணங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. உடனே நபிகள் சும்மா இருந்தாங்களா? இந்த குரூப் ஏதாவது ஒரு நடந்தா போதும், இலங்கையே இன்றைக்கு இவருடைய கருணை பார்வையினால் தான் உயிருடன் இருந்து கொண்டிருக்கிறது என்று இந்த குரூப் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மக்கள் எல்லாம் இப்படி பேசும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் கமர வஷம்ஸ லா யன்கசிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்திஹி, சூரியனும் சந்திரனும் யாருடைய பிறப்புக்காகவும் அது கிரகணம் ஏற்படாது, யாருடைய இறப்புக்காகவும் அது கிரகணம் ஏற்படுவது கிடையாது. வலாகின்னஹுமா ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, இது அல்லாஹ்வுடைய சான்று, அல்லாஹ் சான்றாக வைத்திருக்கின்றானே தவிர இதை பார்த்து யுஹவ்விஃபு பிஹா இபாதஹு, இந்த கிரகணத்தின் மூலம் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை அச்சுறுத்துகிறான், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும், அதுக்கு தான் அல்லாஹ் கொடுக்கறானே தவிர என் புள்ள மௌத்தா போனதுக்காக வேண்டி அல்லாஹ் இதை கொடுத்தானா? எனக்கு குழந்தை பிறந்தா அல்லாஹ் இதை கொடுப்பானா? இப்படி சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பயன்படுத்தினாங்களா? உலகத்தில் ஏதாவது ஒன்று நடந்தா தன்னுடைய புகழுக்காக வேண்டி சாதகமாக நபிகள் நாயகம் பயன்படுத்தினார்களா? ஆனா இவர்கள் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். இவங்க ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களா? நல்ல தெரியுது. ரசூலுல்லாவுடைய கொள்கையை பார்க்கும்போது, இவர்களுடைய அந்த அசுத்த கொள்கையை பார்க்கும்போது இவர்களுக்கும் நபிகள் நாயகத்துக்கும் அணு அளவும் சம்பந்தம் கிடையாது, கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்தம் வந்த அளவுகோலா? சரி, ரசூலுல்லாவுடைய பரம்பரையில வந்திருக்கட்டும், அதனால இவரும் ரசூலுல்லாஹ் மாதிரியா? ரசூலுல்லாஹ் முஸ்லிம்னா இவரும் முஸ்லிமா? இப்படி அளவுகளை எடுக்க முடியுமா? சொந்த பந்தத்தை எடுக்க முடியாது. இப்ராஹிம் ரசூலுடைய தந்தையார் காஃபிராக இருக்கிறார், ஒரு நபியுடைய தந்தையாக இருக்கிறார். அவர் இஸ்லாத்துக்கு வர முடிஞ்சா? அவரால முடியல. நூஹ் நபிக்கு மகனா வர்றாரு, அவர் இஸ்லாத்துக்கு வர முடிஞ்சா? நூஹ் நபிய மகனாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் தான் ஹிதாயத்து, இல்லை என்றால் இல்லை, கிடைக்கல. நூஹ் நபியுடைய மனைவி இஸ்லாத்துக்கு வந்தாங்களா? அவங்களும் இஸ்லாத்துக்கு வரல, அவங்க நரகத்துக்குரியவங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். லூத் நபியுடைய மனைவி, நபியுடைய மனைவிங்கிறதுக்காக வேண்டி அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்களா? அவங்களும் இஸ்லாத்துக்கு வரல. இப்படி ஒரு ஆள் முஸ்லிம்ங்கிறதுனால அவருடைய சொந்த பந்த முஸ்லீமாக முடியுமா? இது அளவுகோல் கிடையாது. எது அளவுகோல்? அவங்களுடைய ஈமான பார்க்கணும், அவங்களுடைய கொள்கையை பார்க்கணும்,
அது சரியா இருந்தா அவர் முஸ்லிம், அது தப்பா இருந்தா அவர் நபியுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி அவர் முஸ்லிம் கிடையாது. நபியுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய வேதம் சொன்ன அடிப்படையில் அவர் அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர் காஃபிர் தான். இவங்களாம் யாரு? ரசூல் சொன்னபடி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளல, அல்லாஹ் சொன்னபடி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவில்லை. அதனால நூஹ் நபியுடைய மனைவி மாதிரியான அந்தஸ்தில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோம். அகல பைத்துன்னு சொல்றாங்களே, இவங்களை கடைபிடிக்கணுமா? ரசூலா என்ன பண்ணாங்களா? இந்த சமுதாயத்தை சஹாபாக்கள்கிட்ட கூட ஒப்படைக்கலையா, தாபீன்கிட்ட கூட ஒப்படைக்கலையா, தப தாபீன்கள் இவர்களிடத்தில் கூட ஒப்படைக்கலையா. ரசூலா யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்களா? இந்த கலீல் அவன்கிட்ட போய் ஒப்படைச்சிட்டு போனாங்களா? பாருங்க, சஹாபாக்களை மிஞ்சி திமிரான வாசகம் இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்களா? இவரை கடைபிடிக்கணுமா? இவங்க என்ன வழியை காட்டுறாங்களோ அந்த இணை வைப்பு வழியில் நாமெல்லாம் போகணுமா? இப்படி இஸ்லாம் சொல்கிறதா? அகல பைத்துகளை பின்பற்றும்படி இஸ்லாம் சொல்கிறதா? இவர் முதல் அகல பைத்தை கிடையாது. அகல பைத்தை வச்சு கொண்டாலும் சரி இவரை பின்பற்ற இயலாது. ஏன்? குர்ஆன் ஹதீஸை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு என்ன சொல்கின்றான்? இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது அருளப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள், வஹியாக அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா, இதை விடுத்து மற்றதை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹியாக 2 செய்திகள் அருளப்பட்டது. ஒன்று திருக்குர்ஆன், இது அவர்களுக்கு வஹியாக அருளப்பட்டது. இன்னொன்று ஹதீசுகள், இது வஹியாக அருளப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வஹி வந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் பின்பற்ற முடியும். ஏன்? அல்லாஹ் எதை பின்பற்ற சொல்றான்? என் புறத்திலிருந்து வஹியாக அருளப்பட்டதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். வஹியாக அருளப்பட்டது என்னது? குர்ஆன், ஹதீஸ். இதை தவிர வேற ஒன்றும் வஹி கிடையாது. சஹாபாக்களுக்கு கூட வஹி வரல. இவர் என்ன, கலீல் அவன் என்ன, இவங்க எந்த மூலத்திலிருந்து வந்தோன்னு சொல்றாங்களோ அந்த மூலம் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், அவர்களை கூட பின்பற்ற முடியாது. ஏன்? இந்த தீனே அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி சென்றார்கள், இன்னி கத் தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடத்தில் நான் 2 விஷயத்தை விட்டு செல்கின்றேன். லன் ததில்லு மா தமஸக்தும் பிஹிமா, அதை நீங்கள் கடைபிடிக்கும் காலமெல்லாம் வழியே தவற மாட்டீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை சொன்னாங்க. ஒன்னு கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். இன்னொன்று சுன்னத்த நபிஹி, அவனுடைய நபியுடைய வழிமுறை. 2 சொல்றாங்க. பின்பற்றும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய வேதம், என்னுடைய போதனை, 2 பின்பற்றணும். இந்த 2 கடைபிடிச்சா நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இதை நீங்கள் கடைபிடிக்காமல் 3வது ஒன்னு அகல பைத்து அப்படின்னு சேர்த்தாலோ, மதுஹப் என்று சேர்த்தால், இமாம்கள் என்று சேர்த்தால் வழிகேடு. அதே மாதிரி குர்ஆன் மட்டும் போதும் ஹதீஸ் வேண்டாம் என்று சொன்னாலும் வழிகேடு. எது நேரான வழி? குர்ஆனும் ஹதீஸும், இந்த 2 தான் நேரான வழி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தெளிவாக மக்களுக்கு புரியும்படி உதாரணம் சொன்னா நல்ல விளங்கும். உதாரணம் சொன்னா என்ன செய்யும்? நல்ல விளங்கும். படம் போட்டு காட்டினா நல்ல விளங்கும். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு, சாதாரணமா பாடம் நடத்துறதுக்கும் போர்டுல எழுதி எடுத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்கள் கொள்கையை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கோடு போட்டே, வேப்பு போட்டே மக்களுக்கு விளக்குகிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், கத்தலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்களுக்கு ஒரு கோடு போட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு கோடை கீக்கிறாங்க, கோடை போடுறாங்க. போட்டு சொன்னாங்க, ஹாதா சபீலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பாதை அப்படின்னு சொல்றாங்க. சும்ம ஹத்த ஹுதூதன் அன் யமீனிஹி வன் ஷிமாலிஹி, பிறகு அந்த ஒரு கோட்டினுடைய வலப்பகுதியிலையும் இடது பகுதியிலையும் பல கோடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கிழிக்கிறார்கள், பல கோடுகளை போடுகிறார்கள். போட்டுவிட்டு சொன்னார்கள், ஹாதிஹி சுபுலுன் முத்தஃபரிகத்துன், இந்த ஒரு கோடு அல்லாஹ்வுடைய கோடு, அல்லாஹ்வுடைய கயிறு. ஆனால் சைடுல இருக்கு பாருங்க பல கோடுகள். இது பல கோடுகள். அலா குல்லி சபீலி மின்ஹா
ஷைத்தான் யதுஉ இலைஹி, ஷைத்தான் இந்த ஒவ்வொரு பாதையிலும் இருந்து கொண்டு வா, ஒரு கோட்ல நீ இருக்காத, அல்லாஹ்வுடைய வழிக்கு போகாத, வா அஹ்ல பைத்துன்னு ஒரு வழிக்கு வா, மதுஹப்னு ஒரு வழிக்கு வா, இமாம்கள்னு ஒரு வழிக்கு வா அப்படின்னு ஷைத்தான் சைடுல பல கோடுகளை போட்டிருக்கான். அந்த பல கோடுகள்ல ஒரு கோடு தான் என்னது, அஹ்ல பைத்துங்கிற கோடு. அந்த கோட்டுக்கு நீங்க போறீங்களா? ஷைத்தான் கூப்பிடுறானே, கலீல் அவன்கிற ஷைத்தான் கூப்பிடுறானே, அப்துல்லா ஜமாலிங்கிற ஷைத்தான் கூப்பிடுறானே, அப்துல் ரவுப் பாக்கவிங்கிற மாபெரும் ஷைத்தான் கூப்பிடுறானே. இந்த ஷைத்தானோட வழிக்கு நீங்க போறீங்களா? பல வழிகளுக்கு நீங்க போறீங்களா? அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஒரு கோடை போட்டு இதுதான் அல்லாஹ்வுடைய பாதைன்னு சொன்னாங்களே அந்த வழிக்கு போறீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தையும் சொல்றாங்க. என்ன குர்ஆன் வசனம்? இன்ன ஹாதா சிராத்தி, இதுதான் என்னுடைய பாதை, அதனால் ஃபத்தபியூஹு, அதை நீங்கள் கடைபிடியுங்கள். வலா தத்தபியூ சுபுல, பல வழிகளை கடைபிடிக்காதீர்கள், நான் காட்டி தந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற ஒரு வழியை மாத்திரம் கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நபிகள் நாயகம் அந்த இடத்தில் ஓதி காட்டுகிறார்கள். அப்ப பல வழிகளுக்கு போகலாமா? தொரிக்கான ஒரு வழி தேவையா? தரிக்கான ஒரு வழி, அஹ்ல பைத்துன்னு ஒரு வழி, இதெல்லாம் ஷைத்தானுடைய வழி, இதெல்லாம் நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டு போகாது. அதனால பாத்திமா ரலியல்லாஹு அவர்களை மதிப்போம், அலி உள்ளவங்களை மதிப்போம், ஹசன் ஹுசைன் உள்ளவங்களை மதிப்போம், ரொம்ப நேசிப்போம். ஆனால் அவர்களை பின்பற்றும்படி சொல்ல மாட்டோம். பின்பற்றுவது வேற, மதிக்கிறதுங்கிற வேற. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குர்ஆன் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குர்ஆன் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குர்ஆனின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குர்ஆனை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. நம்முடைய வாப்பா நம்ம மதிக்கலாம், வாப்பாவை என்ன செய்யலாம், தந்தைய மதிக்கலாம். அதற்காக தந்தை புதிதாக மார்க்கத்தில் சொன்னால் அதை ஏற்கலாமா? கூடாது. ஏன்? மதிப்பது என்பது வேற, பின்பற்றுதல் என்பது வேற. அப்போ சஹாபாக்கள் நம்ம மதிக்கிறோம், ஆனா அவர்களை பின்பற்ற முடியாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிட்டு போயிருக்காங்க என்னத்தான் பின்பற்றணும்னு சொல்லி, வேற யாரையும் பின்பற்ற கூடாதுங்கிறனால அவர்களை நாம் பின்பற்ற முடியாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அஹ்ல பைத் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. ஆனால் அவர்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களிடத்தில் தவறு வரும். தவறு செய்யாத ஆள் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தின் அடிப்படையில் தவறு செய்ய முடியாது. ஏன்? அவங்க மார்க்கத்தில் ஏதாவது தப்பு பண்ணா அல்லாஹ் வசனத்தை இறக்கி திருத்திடுவான், அதனால அதுல தப்பு வராது. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் தப்பு செய்தால், அலி அவங்க தப்பு பண்ணா, ஹசன் ஹுசைன் தப்பு பண்ணா, இந்த ஃப்ராடு கலீல் அவன் தப்பு பண்ணா அல்லாஹ் வஹி இறக்குவானா? வஹி இறக்கி நீங்க தப்பு பண்ணிட்டீங்க இதுதான் சரின்னு அல்லாஹ் குர்ஆன் இறக்குவானா? இறக்க மாட்டான். மனிதர்கள் என்ற அடிப்படையில் இவர்கள்ட்ட தப்பு வரும், அதனால இவர்களை பின்பற்ற இயலாது.
பாருங்க, ஒரு செய்தியை சொல்றேன். புகாரியில், சஹீல் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி. ஃபாத்திமா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவுடன் அபூபக்கர் அவங்ககிட்ட போறாங்க. போய் கேட்கிறாங்க, அபூபக்கர் ஆட்சியாளரா இருக்காரு, ரசூல்லா விட்டு சென்ற சொத்தை எனக்கு கொடுங்க, ரசூலுடைய மகள் நான் தானே, அந்த சொத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப அபூபக்கர் அவங்க என்ன சொல்றாங்க, ரசூல்லா சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, லா நூரசு, நமக்கு யாரும் வாரிசாக முடியாது. ரசூல் நபிமார்களுக்கு மட்டும் தனி சட்டம், நமக்கு யாரும் வாரிசாக முடியாது. மா தரக்குனா சதக்கத்துன், நாங்கள் நபிமார்களாகிய நாங்கள் விட்டு சென்ற சொத்து தர்மமாக போகுமே தவிர எங்களுடைய சொத்துக்கு யார் உரிமை கொண்டாட முடியாது, வாரிசு உரிமை அடிப்படையில் பங்கு வைத்து தர இயலாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நபிகள் நாயகம் விட்டு சென்ற அந்த சொத்தை நான் உங்களிடத்தில் கொடுக்க மாட்டேன், நீங்க வாரிசு உரிமை அடிப்படையில் இதை என்னிடத்தில் கேட்கக்கூடாது. சஹீல் புகாரி இடம்பெறக்கூடிய செய்தி, கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப ஃபாத்திமா அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஹதீஸ சொல்லி அதை அபூபக்கர் செயல்படுத்தினதுக்காக வேண்டி கோபப்படுறாங்க. கோபப்படலாமா? அபூபக்கர் என்ன செஞ்சாங்க, வேண்டும் பிடிவாதத்தினால சொத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கு, சொத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி, தர்மமா தான் அது ஆகும் அப்படிங்கறனால கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா ஃபாத்திமா உங்களுக்கு கோபம் வருது. இதுக்கு பின்னாடி 6 மாசம் வாழ்றாங்க ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு பிறகு. இந்த 6 மாதமும் அபூபக்கர் அவங்க கூட பேசவே இல்லை. ஒரு முஸ்லிம் 3 நாளைக்கு மேல பேசாம இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஆனா அபூபக்கர் உள்ளவரிடத்தில் 6 மாத காலம் ஃபாத்திமா அவங்க பேசல. ஏன் பேசல? நல்ல விஷயத்துக்கா? கிடையாது. ஒரு ஹதீஸை அபூபக்கர் அவங்க செயல்படுத்தியதற்காக ஃபாத்திமா அவங்க பேசல. அபூபக்கர் அவங்களே சொல்றாங்க, லஸ்து தாரிகன் ஷையன் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாமலு பிஹி இல்ல அமல்து பிஹி, நபிகள் நாயகம் எதையாவது செய்தால் நான் அதை கண்டிப்பா செய்வேன், அவங்க செஞ்சதை விட்டுட்டா நான் வெளிகேட்டுல போயிருவேன், ஆனால் சொத்தை உங்க கையில கொடுக்க மாட்டேன், இது கஜானாவுக்கு தான் போகும் அப்படின்னு அபூபக்கர் சொன்னாரு. ஹதீஸை தானே செயல்படுத்தினாரு. ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் கோபித்துக் கொண்டு பேசாம இருக்கிறாங்க. மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்தை செஞ்சிருக்காங்களா இல்லையா? இது எதுக்கு நம்ம சொல்லல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காண்டி இல்லை. நம்ம எப்படி சண்டை போட்டு பேச மாட்டோமோ, நம்ம எப்படி சில நேரங்களில் ஹதீஸ் இருந்தாலும் நம்ம அதை ஏத்துக்கிற மாட்டோமோ, தப்பு செய்வோமோ, அந்த மாதிரி அவர்களிடத்துல தப்பு வந்திருக்கு. அவங்க அல்லாஹ் கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூல் கிடையாது, அவர்களை பின்பற்றுவதற்கு இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், ஏன் ஃபாத்திமா அவங்களை மட்டும் சொல்றேன், எல்லா சஹாபாக்களையும் சொல்லலாம். இவங்க ஃபாத்திமா அவங்க மூலம் வர பார்க்கிறாங்க, அவங்க தான் மூலம் என்று சொல்கிறார்கள், அவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் வந்தோம் என்று மார்பு தட்டி கொள்கிறார்கள். ஃபாத்திமா அவங்களே பின்பற்ற இயலாது. ஏன்? அவங்களும் மார்க்கத்தில் பலகீனமானவங்க. எப்படி நமக்கு பலகீனம் வருமோ அது மாதிரி மார்க்கத்தில் அவர்களுக்கும் பலகீனம் வரும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. சஹீல் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி, அலி அவங்க 2வது திருமணம் முடிக்க போறாங்க. அப்ப நபிகள் நாயகம் வேண்டாங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, இன்னி ஹஷீது அன் துஃப்தன ஃபீ தீனிஹா, ஃபாத்திமாவுடைய விஷயத்தில் நான் பயப்படுகிறேன். ஏன்? அலி 2வது கல்யாணம் பண்ணிட்டா ஃபாத்திமாவுடைய மார்க்கத்தில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டுருமோ, ஃபாத்திமா மார்க்கத்தை விட்டு வெளியே போயிருவாளோ, அதுல ஏதாவது தப்பு நடந்துருமோ, ஃபாத்திமாவுடைய மார்க்கத்தில் குழப்பம் ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். பலகீனமான ஆளு ஃபாத்திமா, அதனால 2வது கல்யாணம் பண்ணாதீங்க என்று அலி அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எல்லா பேருமாய்த்தான் ஃபாத்திமா உள்ளவங்க இருந்தாங்க என்று விளங்குதா இல்லையா? எப்படி நமக்கு மார்க்கத்துல பலகீனம் வருமோ அது மாதிரி அவர்களுக்கும் பலகீனம் வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அதை சொல்லி இருக்கிறார்கள். மார்க்கத்தில் அஹ்ல பைத்துகளுக்கு, அஹ்ல பைத்துனா யாரு? ஃபாத்திமா அவங்க, அவங்களுடைய கணவன் அலி அவங்க, ஹசன் ஹுசைன், இவங்க தான் அஹ்ல பைத்து. பின்னாடி வந்தவங்க அஹ்ல பைத்து கிடையாது. அதுக்கு நம்ம ஒரு ஹதீஸ சொல்லுவோம், முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. ஃபாத்திமா அவங்களுக்கு எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க இன்னைக்கு இந்த ஹலீல் அவன் கூட்டம் செய்யற மாதிரி சஜ்தா செய்ய சொல்லியிருக்காங்களா? என்னுடைய குடும்பம் ஃபாத்திமா, என்னுடைய மருமகன் அலி, என்னுடைய பேரமுள்ளைங்க ஹசன் ஹுசைன், அதனால எல்லா பேரும் வந்து இவங்களுடைய காலெல்லாம் கழுவி குடிங்க அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி எங்கேயும் சொல்லல. இவங்களுக்கு சஜ்தா செய்யுங்கன்னு சொன்னாங்களா? இவங்க வரும்போது எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொன்னாங்களா? இவங்களை அல்லாஹ்வுக்கு நிகரா ஒப்பிடுங்கன்னு சொன்னாங்களா? இல்லை.
எப்படி அவர்கள் நடத்தினார்கள் நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போது? மார்க்கத்தில் எல்லா பேத்தையும் சமமா நடத்தினாங்க. மறுமையில தான் சிறப்புகள். சொர்க்கத்தின் தலைவி என்பது மறுமையில தான். இந்த உலகத்தில் ஏதாவது நபிகள் நாயகம் முன்னுரிமையை கொடுத்தாங்களா? கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் சமமாக நடத்தினாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அன்ன ஃபாத்திமத பின்த முஹம்மதின், முகமதுடைய மகளான ஃபாத்திமா சரக்கத் திருடி விட்டால் லகதஅது யதஹா, அவங்களுடைய கையையும் நான் வெட்டுவேன். ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முன்னால் எல்லா பேரும் சமம். ஆனா இந்த கூட்டம் என்ன சொல்லிட்டு இருக்கு? கலீல் அவன் தப்பு பண்ணாலும் அதை பத்தி பேசக்கூடாதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபாத்திமா தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை இருக்கு, திருநாளும் கை வெட்டப்படும். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முன்னாடி எல்லா பேரும் சமம். தப்புனா தப்புதான், நியாயம்னா நியாயம்தான், நீதினா நீதிதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இந்த வழிகட்ட கூட்டம் சொல்லுது, அவருடைய வீட்டு சுவர் கோணலா இருந்தாலும் கோணல் சொல்லக்கூடாதான். பாருங்க, இவங்க தான் அஹ்ல பைத்துகளா, இவங்க தான் ஃபாத்திமா அவங்களுடைய பரம்பரையா, அந்த வழியில வந்தவங்களா. ஃபாத்திமா அவங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினாங்க. மற்ற சஹாபாக்களை விட அவங்களுக்கு என்ன சிறப்பு கொடுத்தாங்க? மறுமையில சிறப்பு இருக்கு. இந்த உலகத்துல உங்களை மாதிரி தலையில தூக்கி வச்சு ஆடினாங்களா சஹாபாக்கள்? ஃபாத்திமா அவங்களுடைய காலை கழுவி குடிச்சாங்களா? அலியுடைய கையை பிடிச்சு கழுவி குடிச்சாங்களா? அலியுடைய வீட்டு வாசல் படியில போய் முத்தம் கொடுத்தாங்களா? என்ன பண்ணாங்க? ஒண்ணும் பண்ணல. பார்க்கிறோம், இந்த மாதிரி வழிகட்ட அடிப்படையில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அகல பைத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்களா வழிகட்ட கூட்டத்தினர்கள், தப்பான கொள்கை. இந்த தப்பான கொள்கைக்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரம் இருக்காது, சையான ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் இருக்காது. அதனால என்ன செய்வாங்க தெரியுமா? லைஃபான ஹதீஸுக்கு போவாங்க. ஏன்? லைஃபான ஹதீஸ் தான் ஆதாரம் எடுக்க முடியும், சையான ஹதீஸ் கிடைக்காது. லைஃபான ஹதீஸ் எது கூட ஆதாரம் எடுக்கலாம்? 2 அல்லாஹ்னு சொல்றதுக்கு ஆதாரம் எடுக்கலாம், 3 அல்லாஹ்னு சொல்றதுக்கு ஆதாரம் எடுக்கலாம், 4 ரசூல் சொல்றதுக்கு ஆதாரம் எடுக்கலாம். எங்க போனா? லைஃபான ஹதீஸுக்கு போனா எடுக்கலாம். சையான ஹதீஸ்ல ஆதாரம் கிடைக்காதனால இவங்களுடைய தப்பான கொள்கைக்கு இவங்க எங்க போவாங்க தெரியுமா? லைஃபான ஹதீஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. எதுக்கு? அஹ்ல பைத்துகளை பின்பற்றணுங்கிறதுக்காக வேண்டி. நான் முதல் சொல்றேன், அஹ்ல பைத்துகள்னா யாரு? பரம்பரையா வரக்கூடியவங்க அஹ்ல பைத்துகளா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்படி சொன்னாங்களா? கிடையாது. நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லிம்ல பாக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அலி ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, ஹசன் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. எல்லா பேத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லி, இறைவா இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தார்கள். யார் குடும்பத்தார்கள் விளங்குதா? யார் குடும்பத்தார்கள்? 4 பேர் தான். ஃபாத்திமா, அலி ரலியல்லாஹு, ஹசன், ஹுசைன். இந்த 4 பேரை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அகல வைத்துன்னு சொன்னாங்க. உங்களை சொன்னாங்களா? நீங்க எதுக்கு வர்றீங்க? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உங்களுக்கு என்ன சிறப்பு இருக்கு? அகல வைத்துன்னு கொண்டாடுறதுக்கு இது என்ன முதல்வர் பதவியா? முதல்வர் சண்டை நடக்கும், அடிதடி நடக்கும், நான் வர நீ வரன்னு போட்டி போடுவான். அந்த மாதிரி வர பாக்குறீங்களா? கழுத்தை பிடித்து முஸ்லிம்கள் தள்ளி விடுவார்கள். மடையர்கள் நினைக்கிறீங்களா முஸ்லிம்களை? அதான் ஒரு காலம். இன்னைக்கு தௌஹீத் பிரச்சாரம் வந்துருச்சு. ஒரு காலம் வரும், அந்த காலம் வரும்போது இலங்கை மக்கள் இந்த அயோக்கியர்களை, மார்க்கத்தில் விளையாடும் திருடர்களை இனம் காணுவார்கள், கழுத்தை பிடித்து தள்ளுவார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேலி பண்றான், ரசூல் கொண்டு வந்த மார்க்கத்தை கேலி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப ரசூல் அந்த 3 பேர்த்து தானே சொன்னாங்க, உங்களை எல்லாம் சொன்னாங்களா? கிடையாது. லைஃபான ஹதீஸ்களை எல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முதல் ஹதீஸ சொல்லுவாங்க. என்ன ஹதீஸ? ரசூலுல்லாஹ் அலிய, ஃபாத்திமாவ, ஹசன் ஹுசைனை கூப்பிட்டு சொன்னாங்களா, ஒரு வசனத்தை ஓதுறாங்களா. என்ன வசனம்? இன்னமா யுரீதுல்லாஹு லியுذீப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுதஹீரக்கும் தத்ஹீரா. அஹ்ல பைத்தே, உங்களிடமிருந்து அசுத்தத்தை துடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கின்றான், உங்களை சுத்தப்படுத்த நாடுகிறான் என்று குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. இதை ஓதி காட்டி, பாத்தீங்களா, அஹ்ல பைத்தை சுத்தப்படுத்தணும்னு அல்லாஹ் நினைக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பலகீனமான செய்தி.
திரும்பி இதுல ஒரு செய்தி வருது, இதே மாதிரியான செய்தி. இந்த ரெண்டு செய்தியையும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்தணும் நல்லா சொல்லிட்டாங்கல்ல, அதனால என்ன செய்யணும், அகல பைத்துக்களை பின்பற்றணும் அப்படின்னு வருவாங்க. சுத்தப்படுத்துதல்னா என்ன, அந்த வசனத்துடைய முன்பகுதியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சுத்தப்படுத்துதலுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி. சுத்தப்படுத்தல் பின்பற்றுதல் அர்த்தமா, மார்க்கத்தை கடைபிடிக்கணும் அர்த்தமா? அந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க, 33வது அத்தியாயம் 33வது வசனம். அது அல்லாஹ் சொல்றான், ஓ கர்ணஃபி புயூத்தி குன்ன வலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இருங்கள். நபியுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்றான், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருங்கள், அறியாம காலத்துல சுத்தி திரிஞ்சீங்க பாருங்க, அந்த மாதிரி தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்காதீங்க, பர்தாவை பேணுங்கள், வகிம்ன ஸலாத்த தொழுகையை நாட்டுங்கள், வாத்தீன ஸகாத்த ஸகாத்தை கொடுங்க, வத்திஅனல்லாஹ வ ரசூலஹு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். நபியுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே, உங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கின்றான். ஒய் தஹீரக்கும் தத்ஹீரா, உங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப சுத்தப்படுத்துதல்னா என்ன, மார்க்கத்தை கடைபிடிக்கணும். அறியாமை காலத்துல நம்ம செஞ்சோம் பாருங்க, அந்த மாதிரி தப்பான காரியங்களை செய்யாம இஸ்லாம் சொன்ன காரியங்களை செய்யணும். நீங்கள் இஸ்லாத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கின்றான். இதைத்தானே அல்லாஹ் சொல்றான், தொழுகை நிலைநாட்டுங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க, இதைத்தானே அல்லாஹ் சொல்றான். அவங்களை பின்பற்ற வேண்டும் என்று இதுல எங்க ஆதாரம் இருக்கு? சரி, இந்த சுத்தப்படுத்துதல் என்பது இவங்களுக்கு மட்டும் உரியதா, அகல பைத்துகளுக்கு மட்டும் உரியதா? கிடையாது. எல்லா பேத்துக்கும் அல்லாஹ் சொல்றான், நமக்கும் கூட சொல்றான். குர்ஆன் வசனம் இருக்கிறது, பார்க்கிறோம். 5வது அத்தியாயம் 6வது வசனம். அதிலே அல்லாஹ் தயமத்துடைய அந்த சட்டத்தை சொல்லிவிட்டு சொல்கின்றான். என்ன சொல்கின்றான்? லியஜஅல அல்லாஹு அலைக்கும் மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜின் வலாகின் யுரீது லியுதஹீரக்கும் வலியுத்திம்ம நிஅமத்தஹு அலைக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் உங்களுக்கு சிரமப்படுத்த நாடவில்லை. இந்த தயமம் சட்டத்தை சொல்லியிருக்கான்ல, ஆனால் அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கிறானா? கிடையாது. அல்லாஹ் ஏன் இந்த சட்டத்திட்டங்களை சொல்றான்? உங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் எல்லோருக்கும் சொல்கின்றான். நம்மையும் அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான். எப்படி சுத்தப்படுத்துவான்? அல்லாஹ் சொன்ன சட்டத்தை எல்லாம் கடைபிடிச்சா நம்ம சுத்தமாயிருவோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அறியாமை காலத்து செயல்கள் இருக்காது. இதுதானே சொல்லப்படுது. இதுல பின்பற்றுதல் என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு ஆதாரமும் கிடையாது. இன்னொரு ஹதீஸ சொல்லுவாங்க. என்ன ஹதீஸ்? உங்களிடத்தில் நான் தரத்து ஃபீக்கும்மா, உங்களிடத்தில் நான் ஒரு விஷயத்தை விட்டு செல்கின்றேன், அதை நீங்கள் கடைபிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். அது ஒண்ணு என்னது? கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். இன்னொன்று வைத்திரத்தி, என்னுடைய குடும்பம். ஆனால் ரெண்டையும் நீங்க கடைபிடிங்க அப்படின்னு ஆதாரம் காட்டுவாங்க. இந்த ஹதீஸ கொண்டு வருவாங்க. எதுக்கு? ஆள பைத்துகளை பின்பற்றணுங்கிறதுக்காக வேண்டி. ஆள பைத்தே கிடையாது, இதுக்காக வேண்டி கொண்டு வருவாங்க. இந்த ஹதீஸ் பலகீனமான செய்தி. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்னு ஹஜர் சிறப்பித்து சொல்வார்கள். அந்த இப்னு ஹஜர் இமாம் சொல்றாரு தக்ரீபு தஹதி இல்ல, இதுல ஸைத் பின் அல் ஹசன்ங்கிறவர் வர்றாரு, அவர் லஈஃப், பலகீனமான ஆளு அப்படின்னு சொல்றாங்க. சரியான ஹதீஸ் எப்படி வருது? அல்லாஹ்வுடைய வேதம், சுன்னத்து நபிஹி,
நபியுடைய சுன்னா, நபியுடைய வழிமுறை, இந்த ரெண்டை கடைபிடிக்கணும்னு சொல்லிதான் சையான ஹதீஸ் வருது. இது பலகீனமான செய்தி. இன்னும் முஸ்லிம்ல அஹ்ல பைத் சம்பந்தமா ஹதீஸ் வருது, வரவே இல்லைன்னு நம்ம சொல்லல. அஹ்ல பைத் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லி இருக்காங்க. எப்படி இருக்கு சையான ஹதீஸ்? முஸ்லிம்ல ஒரு நீண்ட ஹதீஸுங்க. ஹஜ்ஜத்துல் விதாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி 4425வது செய்தி. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வன தாரிக்கும் ஃபீக்கும் சகலைன், உங்களிடத்தில் நான் மகத்துவமிக்க இரண்டு விஷயத்தை விட்டு சொல்கின்றேன். அவ்வளுஹுமா கிதாபுல்லாஹ், அதுல முதலாவது அல்லாஹ்வுடைய வேதம். ரசூலுல்லாஹ் ரெண்ட சொல்றாங்க, அந்த ரெண்டுல என்னவா? அல்லாஹ்வுடைய வேதம் சொல்றாங்களா? நல்ல கவனிங்க. அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்த வரியில சொல்றாங்க, ஃபீஹில் ஹுதா வன்னூரு, அல்லாஹ்வுடைய வேதத்தில் தான் ஹுதா இருக்கிறது. ஹுதானா என்ன? ஹுதானா என்ன? நேர்வழி இருக்கிறது. வன்னூரு, ஒளி இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய வேதத்தை பத்தி சொல்றாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது சொல்றாங்க, வஸ்தம்சிகு பிஹி, அதை நீங்கள் கடைபிடியுங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஹுது பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டு விடாதீர்கள். ஃபஹஸ்ஸ அலா கிதாபில்லாஹி வரகப ஃபீஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தை கடைபிடிக்கும்படி நபிகள் நாயகம் வலியுறுத்தினார்கள், தூண்டினார்கள் மக்களை அப்படின்னு செய்தி வருது. இது குர்ஆனை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஒரு விஷயம். இரண்டாவது சொல்கிறார்கள், வஹ்லு பைத்தி, இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய குடும்பத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்தார்களை பத்தி சொல்லும்போது பின்பற்றணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய வேதத்தை பத்தி சொல்லும்போது அதுலதான் வழிகாட்டுதல் இருக்கிறது, அதில் தான் ஒளி இருக்கிறது, அதைத்தான் நீங்கள் எடுக்க வேண்டும். வஸ்தம்சிகு பிஹி, அதை பற்றி பிடியுங்கள். ஃபஹுது பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வளவு வாசகத்தையும் குர்ஆனை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அஹ்ல பைத்தை பத்தி சொல்றாங்க. அங்க என்ன சொன்னாங்க? அதுல நேர்வழி இருக்குன்னு சொன்னாங்களா? அதுல ஒளி இருக்குன்னு சொன்னாங்களா? அதை கடைபிடிக்கணும்னு சொன்னாங்களா? கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதத்தை பத்தி தான் சொன்னாங்களே தவிர அஹ்ல பைத்துகளை பத்தி பேசும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபி அஹ்லி பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தார்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன். இதைத்தான் சொன்னாங்க. எதை சொல்லல? ரெண்டு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அதுல எதுல வழிகாட்டுதல் இருக்குங்கிறாங்க? குர்ஆன்ல வழிகாட்டுதல் இருக்கிறது. எதை எடுக்கணுங்கிறாங்க? குர்ஆன் எடுங்கங்கறாங்க. ஆனா அஹ்ல பைத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா அதை பத்தி என்ன சொன்னாங்க? என்னுடைய குடும்பத்தார்கள் சம்பந்தமாக அல்லாஹ்வை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன், குடும்பத்தினர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்? ஒவ்வொரு மனுஷனும் தான் இறக்கும்போது ஹஜ்ஜத்துல் விதாவுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு மனுஷன் தான் இறக்கும் போது எதை சொல்லுவான்? தான் குழந்தையை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்றுதான் சொல்லுவாங்க. எல்லா பேரும் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பாசம் இருக்கும். ஒரு கருணை மிகுந்த தாய், ஒரு கருணை மிகுந்த தந்தை மரண வேளையில் என்ன சொல்லுவாள்? என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளைய பாத்துக்கோங்க, அதானே சொல்லுவாங்க. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர அவங்களுக்கு நோவினை செஞ்சிடாதீங்க, அவங்கள துன்புறுத்திடாதீங்க, அவங்கள ரோட்ல விட்டுறாதீங்க, என்னுடைய குடும்பத்தார்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர அவங்கள கடைபிடிக்கணும்னு சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு தான் சொன்னாங்க. பார்க்கிறோம். அபூபக்கர் அவங்க கூட இதை வலியுறுத்தி சொல்றாங்க. இது இடம்பெறுகிறது புகாரியில 3713வது செய்தி. அபூபக்கர் அவங்க இந்த ஹதீஸுடைய பொருள் நமக்கு விளக்குறாங்க. எப்படி? அவங்க சொல்றாங்க, உர்குபு முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி அஹ்லி பைத்திஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பை கொடுங்கள். எப்படி? அவருடைய குடும்பத்தார்கள் விஷயத்தில் ரசூலுல்லாஹ்வை நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள், ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் அவங்க என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்தால் ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்த மாதிரி. அப்ப அவங்களுக்கு கஷ்ட நஷ்டம் வந்தா உதவணும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அஹ்ல பைத் சம்பந்தமா சொன்னாங்களே தவிர அவங்கள கடைபிடிக்கணும்னு சொன்னாங்களா? அவங்க சொல்லுபடி எல்லாம் நடக்கணும்னு சொன்னாங்களா? அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லவே இல்லை. அடுத்து அலியில் அவங்களுடைய சிறப்புகளை சொல்லுவாங்க. அலியில் அவங்களுடைய சிறப்பு கொண்டு வந்து பாருங்கள், அது ஒழுங்கா இருக்காது,
கொண்டு வர்றது ஒழுங்கானது கிடையாது, குப்பையா இருக்கு. அதை காட்டிக்கிட்டு ஆதாரமே இல்ல, அதை காட்டிட்டு பாத்தீங்க அலியில் உங்க சிறப்பு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன, அலியில் உங்க சிறப்பு சொன்னாலும் என்னப்பா உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆமா அலியில் உங்க சிறப்புக்குரியவங்க தான், சொர்க்கவாதி தான், உனக்கு என்ன வந்துச்சு? நீ எதுக்கு வர்ற? பலகீனமான செய்திகளை கொண்டு வர்றாங்க பாருங்க. ஒரு குர்ஆன் தப்பான விளக்கம். அல்லாஹ் சொல்கின்றான், அஃபமன் கானலா பையினத்தின் மின் ரப்பிஹி வ யத்லூஹு ஷாஹிதும் மின்ஹு வ மின் கப்லிஹி கிதாபு மூஸா இமாமன் வ ரஹ்மா என்று அல்லாஹ் சொல்கின்றான். இது அல்லாஹ் என்ன சொல்றான்? தன்னுடைய இறைவனுடைய சான்றின் மீது ஒருவர் இருக்கிறார், அவருக்கு அவருடைய இறைவன் புறத்தில் இருந்து ஒரு சான்றும் வருகிறது என்று அல்லாஹ் சொல்றான். அது இறைவனுடைய சான்றிலே இருக்கிறார்னா ரசூலுல்லாஹ் சொல்றான். அஃபமன் கான அலா பையினத்தின் மின் ரப்பி, இது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. அதுக்கு அடுத்து வயத்துலூஹு ஷாஹிது மின்ஹு, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு சான்று ரசூலுக்கு வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சான்று வரும்னு அல்லாஹ் சொல்றான்ல, இந்த சான்று யாரு தெரியுமா? அலி அல்லவங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அப்படி சொன்னானா? அலி அல்லவங்கன்னு சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இந்த ஷாஹித் வந்து அலிது அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. சியாக்கள் இட்டு கட்டின இந்த செய்தியை வச்சுக்கொண்டு சியாக்கள், பச்சை சியாக்கள் இவர்கள் அஹ்ல சுன்னத் ஜமாத்துங்கறாங்க. கிடையாது, பொய். இவர்கள் சியாக்கள் அலியில் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்ததற்கு எதையெல்லாம் ஆதாரம் காட்டினாங்களோ, எதையெல்லாம் சொல்றாங்களோ அதையெல்லாம் இவங்க கொண்டு வந்து ஆதாரமா காட்டிட்டு இருக்காங்க. இது ஆதாரமா அலியில் உங்களை பின்பற்றணுங்கிறதுக்கு? இப்ப என்ன, அலியில் உள்ளவங்க தான் சான்றுன்னு வச்சுக்கிறோமே, இப்ப அதுக்குனால என்னங்கிறன அவங்களை பின்பற்றணும் வருமா? உங்களை பின்பற்றணும் வருமா? ஒரு ஆதாரம் கிடையாது, சும்மா கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அங்க சொல்லப்பட்ட ஷாஹித் என்னது? அந்த குர்ஆன் பின்புறத்தை படிச்சாலே விளங்கும் உங்களுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை படிச்சாலே உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் சொல்கின்றான், வமின் கப்லிஹி கிதாபு மூஸா, இதுக்கு முன்னாடி மூசாவுடைய வேதம் வந்திருக்கிறது, அது இமாம் வழிகாட்டுதலாக இருக்கிறது, ஒரு ரஹ்மா மக்களுக்கெல்லாம் பாக்கியமாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப எதை பத்தி பேசப்படுகிறது? வேதத்தை பத்தி பேசப்படுகிறது. ஷாஹித்னா என்னது? குர்ஆனை பத்தி சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ஒவ்வொரு நபிக்கும் அற்புத வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அற்புத மோஜிசா கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட வேதம், எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் குர்ஆன் சொன்னாங்களா இல்லையா? அதான் ஷாஹிது, அதுதான் சான்று. இதுல என்ன அலிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அப்படின்னு வச்சாலும் உங்களை பின்பற்றணுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அலியை பின்பற்றணும் எங்க இருக்கு? ஒரு ஆதாரமும் கிடையாது. இரண்டாவது செய்தியை சொல்றாங்க பாருங்க, இவங்களுடைய கொள்கை எப்படி உருவாக்கப்படுகிறதுன்னு பாருங்க. ஒரு புகாரில் ஒரு நல்ல ஹதீஸை வச்சு, முஸ்லிம்ல உள்ள ஒரு நல்ல ஹதீஸை வச்சு, குர்ஆன்ல வந்து உள்ளதுபடி எடுத்து சொல்லி இப்படி அவங்க கொள்கை உருவாக்குறாங்க. இட்டு கட்டப்பட்ட செய்தியை சொல்றாங்க. ஒரு ஹதீஸ் இருக்கான், ஆனா மதீனத்துல் இல்ம் வ அலியின் பாபுஹா, நான் கல்வியின் பட்டணமாக இருக்கிறேன், அலி அந்த பட்டணத்தின் வாசலாக இருக்கிறார். அதனால் ஃபமன் அராதல் மதீனத்தை ஃபல்யாத்தில் பாப், எனவே பட்டணத்துக்கு வரணும்னு சொன்னா அதனுடைய வாசலுக்கு வரணும். அதனால ஏன்டா வரணும்னா முத அலிட்ட போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. இத பத்தி அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இமாம் தஹபி அவங்க சொல்றாங்க, மௌலு, இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அஹமது பின் அப்துல்லாங்கிறவர் வர்றாரு, அவர் தஜ்ஜாலுன் கஸ்ஸாப், அவர் தஜ்ஜாலு. அவர் யாரா? அவர் தஜ்ஜாலா? அவர் கத்தாபு, பெரும் பொய்யர். பாருங்க, இந்த கொள்கை அந்த நாசமா போன இந்த கொள்கையை உருவாக்குறதுக்கு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி உதவுது. இட்டுக்கட்ட பொய்யன்னு சொன்ன செய்தியெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க. இதை வந்து நம்ம கடைபிடிச்சா நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியுமா? சிந்திக்க வேண்டாமா? இட்டுக்கட்டப்பட்ட செய்தி நமக்கு ஈமானுக்கு உதவுமா? ஒரு பொய்யன்னு சொன்ன செய்தி நம்ம இஸ்லாத்துக்கு உதவுமா? அதை வச்சா நம்ம இஸ்லாத்தை உருவாக்குறது, அதை வச்சா நம்முடைய நம்பிக்கையை உருவாக்குறது இட்டு கட்டப்பட்ட செய்தியில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இன்னொரு செய்தியை சொல்லுவாங்க. என்ன செய்தி அது? இன்னமா மஸலு அஹ்லி பைத்தி ஃபீக்கும் கமஸலி ஸஃபீனத்தி நூஹின் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய குடும்பத்தார்கள் எதை போன்றவர்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை போன்றவர்கள். எனவே மன் தஹலஹா நஜா, எனவே என்னுடைய குடும்பத்தார்களுடன் சேர்ந்து கொண்டவர் வெற்றி பெற்று விட்டார். ஓமன் தஹல்லஃப அன்ஹா ஹலக, யார் என்னுடைய குடும்பத்தாரை ஒதுக்கினாரோ அவர் அழிந்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கா. இதை கொண்டு வந்து பாத்தீங்களா ஆளு பை சம்பந்தம் அப்படி சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை பத்தி இப்னு கஸீர்ல சொல்லப்படுது.
இமாம் இப்னு கஸீர் அவங்க சொல்றாங்க ஹாதாபி ஹாதல் இஸ்னாதில் ஆயிஃபுன், இந்த ஹதீஸ் இந்த அறிவிப்பாளர் தொடர்ல பலகீனமா இருக்கு, எல்லாம் பலகீனமான செய்தி, இட்டுக்கட்ட பெற்ற செய்தி, நபிகள் நாயகம் சொல்லாத செய்தி. அதுதான் உதவும், வேற என்ன உதவும்? வேற என்ன இவங்களுக்கு உதவும்? இந்த மாதிரி கழுத விட்டைகளை தான் தூக்கிட்டு வருவாங்க இவங்களுடைய அசிங்கமான கொள்கைக்கு. ஏதாவது அற்புதமான ரசூலுடைய ஹதீஸ காட்டுவாங்களா, சையான அது இவங்களுக்கு கிடைக்காது. இன்னும் பாக்குறோம் பாருங்க, ஒரு அறிவுள்ளவன் சொல்ல மாட்டான், ஒரு சாதாரண காபீர் கூட சொல்ல மாட்டான். அந்த மாதிரியான கருத்துக்கு என்ன கருத்து? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புனிதர்கள், ஹசன் ரலியல்லாஹு அவங்க புனிதர்கள். ஏன் புனிதர்கள்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஹைல் வராது, அவங்களுக்கு இரத்தப்போக்கு வராது. அவங்க எப்படி குழந்தைய பெத்தெடுத்தாங்க தெரியுமா? ஃபாத்திமா அவங்க எப்படி குழந்தைய பெத்தெடுத்தாங்களா? ஹசன எப்படி பெத்தெடுத்தாங்களா? அசர் தொழுகைக்கு பிறகு குழந்தைய பெத்தெடுத்தாங்களாம். ஒளி செஞ்சுட்டு மகரிபு தொழுதாங்களாம். அப்ப என்ன? அவங்களுக்கு நிஃபாஸ் பேர்கால தீட்டு வரல, இரத்தப்போக்கு இல்ல, அதனால அவங்க சுத்தமானவங்க இப்படின்னு வர்றாங்க. இது அறிவுள்ளவங்க இப்படி சொல்லுவாங்களா? ஹைல் இல்லாம குழந்தைய பெத்தெடுக்க முடியுமா? முடியாது. சரி, ஹைல் வரான்னா இது அளவுகோலா? ஹைல் வந்தா சுத்தமானவங்க, ஹைல் வரான்னா சுத்தமானவங்க, இது அளவுகோல். அப்ப நான் ஆயிஷா இல்ல உங்களுக்கு ஹைல் வந்துச்சுல, அதனால அவங்கள அசுத்தமானவங்களா? உங்களுடைய பெண்களுக்கெல்லாம் ஹைல் வர்றது இல்லையா? நீங்க சொல்றீங்களே ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள்னு, அந்த வழியா வந்த பெண்களுக்கு ஹைல் வரலையா? அதனால அவங்க அசுத்தமானவங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விந்து வெளிப்படலையா? விந்து வந்தனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசுத்தமானவங்களா? அலிரல்ல உங்களுக்கு மதிங்கிறது அந்த இச்சை நீர் வெளிப்படல, அதிகமா வெளிப்பட்டுச்சு, அதனால அவங்க சுத்தமானவங்களா? என்ன காட்டுறீங்க? ஒரு ஹைல் வரான்னா சுத்தமானவங்களா? இது அளவுகோல். எவ்வளவு கிறுக்குத்தனமான வாதங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்க. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? எல்லாம் பலகீனமான செய்தி, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அதனால இவங்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு குர்ஆன்லயும் ஆதாரம் கிடையாது, ஹதீஸ்லயும் ஆதாரம் கிடையாது. பின்பற்றினால் நரகம்தான். இனி அடுத்து கொள்கைக்கு வருவோம். நபிமார்களை பத்தி இவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிற கொள்கைக்கு வருவோம். அல்லாஹ்க்கு மட்டும் சக்தி கிடையாது. பாருங்க, சிரிப்பு ஒரு இதெல்லாம் கேட்கும் போது சிரிப்பா இருக்கு. அவங்க சொல்றாங்க அல்லாஹ்க்கு மட்டும் சக்தி இருக்கிறது என்று சொல்வது தவறு, அப்படி சொல்லக்கூடாது. எல்லா பேருக்கும் சக்தி இருக்கிறது, நபிமார்களுக்கும் சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டுறாங்க. என்ன வசனம்? இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கேட்டார், இறைவா நீ எப்படி இறந்தோர் உயிர்ப்பிக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ் சொல்றான் நீ நம்பலையான்னு. இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றால் என்னுடைய உள்ளம் உறுதியாகணும், உறுதியா நம்பிக்கை வரணும். பார்த்து கண் கூட பார்த்துட்டா ஆழமான நம்பிக்கை வரும், அதுக்கு தான் கேட்டேன் அப்படி இப்ராஹிம் நபி சொல்றார். அப்ப அல்லாஹ் சொல்றான் 4 பறவை எப்படி ஃபஹுத் அர்பஅத மினத் தய்ர், 4 பறவையை இப்படி ஃபசுருஹுன்ன இலைக்க, அந்த பறவையை துண்டு துண்டாக வெட்டி ஒவ்வொரு மலையிலையும் வளைத்து வைத்து உதுஉஹுன்ன சும்ம உதுஉஹுன்ன யாதீனக ஸயா, பிறகு அந்த பறவைகளை கூப்பிடு உன்னிடத்தில் விரைந்து வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா. இந்த வசனத்தை காமிச்சு பாத்தீங்களா இப்ராஹிம் நபி என்ன பண்றாரு? பறவையை கைமா பண்றாரு. கைமா பண்ண கறி என்ன செய்யறாரு? ஒவ்வொரு மலையிலையும் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கூப்பிடுறாரு, பறவை உயிரோட வருது. அப்ப இப்ராஹிம் நபி வெட்டி வச்சு கூப்பிட்டாருன்னு வந்துச்சா இல்லையா? அப்ப இப்ராஹிம் நபிக்கு சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வசனத்துடைய பின்பகுதியை பார்த்தா விளங்கும், நல்ல பார்க்கலாம். இப்ராஹிம் நபி ஏன் கேட்டாரு? யா ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌதா, இறந்தவர்கள் நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் எனக்கு காட்டுன்னு கேட்டாரு. ஏன் கேட்டாரு? அவருக்கு சக்தி இருந்தா, உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் இப்ராஹிம் நபிக்கு இருந்தா இப்ராஹிம் என்ன பண்ணிருப்பாரு? அல்லாஹ்ட்ட ஏன் கேட்கணும்? அவரா பறவை வெட்டி வான்னு கூப்பிட வேண்டியதானே. அவர் என்ன செய்ய அல்லாஹ்ட்ட கேட்கிறார்? தெரியல, எப்படி உயிர் கொடுக்கணும் கூட தெரியல. அதுல அவருக்கு சந்தேகம் வர போய்தான் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. அவருக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி இருந்தா ஏன் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு? நம்மளாலே முடியுது, அல்லாஹ்வால முடியாதா? அப்படித்தானே அவர் நினைப்பாரு. இப்ராஹிம் நபியால முடியலன்னு இந்த வசனம் காட்டுது. அதனால அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, எப்படி நீ உயிர்ப்பிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வசனத்துல கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான், வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், நீ அறிந்து கொள், விரைவில் வந்துச்சா இல்லையா பறவை, அதனால் நீ தெரிந்து கொள் அல்லாஹ் தான் மிகைத்தவன். அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்லல? நீ கூப்பிட்டேல வந்துச்சுல, அதனால ஓ சக்தியால வந்துச்சு, உனக்கும் சக்தி இருக்குன்னு அல்லாஹ் சொன்னா. அல்லாஹ் என்ன சொல்றா? அல்லாஹ் தான் மிகைத்தவன், அல்லாஹ்வால முடியாது நீ நினைக்காத,
சந்தேகப்படாதே, எப்படி உயிர்ப்பிப்பேன்னு கேட்ட பாரு, என்னால முடியும், நான் காட்டிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா, என்னமோ இப்ராஹிம் நபியுடைய சக்தியால வந்துச்சுன்னு சொல்லி இந்த வசனத்தை திருப்புகிறார்கள். இப்ராஹிம் நபியுடைய சக்தியால வந்துச்சு, இது அல்லாஹ் செய்ய சொன்னா நம்ம கூட செய்வோமே. அல்லாஹ் நம்மகிட்ட சொல்றான், 4 பறவை வெட்டி கைமா போட்டு மலையில வை, கூப்பிடு வரும் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான்ல கூப்பிட்டு வரும் சொல்லி நம்ம வைக்கிறோம், வரப்போகுது. ஆனா நமக்கா சக்தி இருக்கு? அல்லாஹ்வுக்கு தான் சக்தி இருக்கிறது. கம்ப்யூட்டர் இருக்கிறது, அழகாக உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டர், நுட்பமாக உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டர். என்ன பண்றான், ஒரு ஆளு சுவிட்சிய போடுறான், அது வேலை செய்யுது. இப்ப சுவிட்சிய போட்டவன் சொல்றான், நான் சுவிட்சிய போட்ட வேலை செய்யுதுல, இந்த கம்ப்யூட்டரை இயக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கு, அதனால இந்த கம்ப்யூட்டரை உருவாக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு, கம்ப்யூட்டர்னால படைக்க முடியும், கம்ப்யூட்டர்னால செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா அவனை என்ன சொல்லுவோம், லூசுன்னு சொல்லுவோம். லூஸ் அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஃபேன் சுவிட்சை தான் உனக்கு போட தெரியும், ஃபேனை செய்ய முடியுமா உனக்கு? கம்ப்யூட்டர் சுவிட்சை தான் ஆன் பண்ண முடியும், கம்ப்யூட்டர் செய்ய முடியுமா உனக்கு? இப்ராஹிம் நபி என்ன செய்ய முடிஞ்சு? பறவையை கைமா வெட்டி வைக்க முடிஞ்சு. அதுக்கு ரூ கொடுத்தது யாரு? அல்லாஹ் கொடுத்தான். அப்ப தெளிவாக தெரிகிறது இப்ராஹிம் நபிக்கு சக்தி இல்லைன்னு சொல்லி. ஆனா இப்ராஹிம் நபிக்கு சக்தின்னு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை காட்டுறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைக்க வரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah